ஆங்கில புத்தாண்டின் 3ஆம் நாளே அறிவாலயத்தை அலறவிட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. திமுக எம்பி கதிரானந்த் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் உள்ள கதிரானந்தின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையில் சோதனை செய்ய வந்தனர். கதிரானந்த் வெளிநாடு சென்று விட்டதால் வீடு பூட்டப்பட்டிருந்திருக்கிறது. அதனால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் வீட்டிற்கு வெளியே காத்து கிடக்கின்றனர். சாவியை பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் கதிரானந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் ரெய்டு நடைபெற்று வருகிறது. இந்த செய்தி அறிந்தவுடன் பதறியடித்துக் கொண்ட துரைமுருகன் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை செய்தார். இதைவிட ஹைலைட், திமுக தலைமையும் பீதியின் உச்சத்திற்கு சென்று தலைமைச் செயலகத்தில் வழக்கமான அளவை காட்டிலும் கூடுதலான பாதுகாப்பை போட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வரும் அனைவரும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுதான் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் ஏன் இந்த சோதனை நடைபெறுகிறது என்பது குறித்த பின்னணி விவரங்கள் கசிந்திருக்கிறது. அதாவது, கடந்த 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டார் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த். தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருந்த சமயத்தில் கதிரானந்த் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. வருமான வரித்துறை சோதனையின் பொழுது கதிரானந்துக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் பூஞ்சோலை சீனிவாசனின் குடோனில் கட்டுக்கட்டாக 11 கோடி ரூபாய் சிக்கியது. அதன்பின் சீனிவாசனிடம் பலகட்ட விசாரணையை வருமான வரித்துறை நடத்தியது. இதற்கு முன் எந்த தொழில் செய்து 11 கோடி ரூபாயை சம்பாதித்தீர்கள் என வருமான வரித்துறை நோண்டி நோண்டி விசாரணை செய்ததில் விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழில்களில் ஈடுபட்டு இந்த வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது என்று சீனிவாசன் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான உரிய ஆவணங்களை வழங்கவில்லை. இதனையடுத்து பினாமி சட்டத்தின் கீழ் சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க வருமான வரித்துறை ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தது. அதன் பிறகு வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு கைமாற்றப்பட்டது. அமலாக்கத்துறையும் ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கதிரானந்த் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் இன்று சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை. 11 கோடி ரூபாய் பணத்திற்கான மூல ஆதாரம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க இடி தீவிரமாக இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அடுத்த கட்டமாக சம்மன் அனுப்பியும் விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அமைச்சருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தும் பொழுது தலைமைச் செயலகத்திலும் ரெய்டு நடத்தப்படும் என்று சொல்லப்படும் வேளையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் இருக்கும் துரைமுருகனின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதனால்தான் சுதாரித்துக் கொண்டு தலைமைச் செயலகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.